நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். திமுக காரங்க கேட்கிறேன், எத்தனை மந்திரி இருக்காங்க? விவசாயம் இருக்குதா அவங்களுக்கெல்லாம்? விவசாயம் கிடையாது, மக்களை அழிக்கின்ற கல்கோரி இருக்குது. தீய சக்தியாக வாழ்கிற மக்களை எல்லாம் உருக்குலைந்து சீரழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கல்குவாரி, அவன் தான் ஓனர். மணல் மாஃபியா, அவன் தான் ஓனர். இதெல்லாம் கட்டி கொடுக்கிறது அவன் தான் ஓனர். விவசாயத்தை சார்ந்த என் குல மக்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், தமிழகத்திலே விவசாயத்தை காலூன்றி நடத்து மற்றானுக்கு சோறு ஓடுகிற என்னுடைய மக்கள் அடிமைதனத்திலே இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பட்டியலிடத்திலிருந்து வெளியே செல்லுகிறோம் என்று சொல்கிறோம். இப்ப எல்லா ஜாதி சமுதாயம் எங்களோடு இணக்கமாக இருக்கின்றது. எங்களுக்குள்ள ஜாதி வேற்றுமை இல்லை. 45-50 ஆண்டுகள் முன்பாக நான் இந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்த பொழுது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் குடியிருந்தேன். எல்லா கிராமத்துக்கும் மேக்சிமம் வந்திருப்பேன். நான் சொல்றது 45-50 வருஷத்துக்கு முன்னால. அப்போ ஒரே கொடி, சிவப்பு பச்சை கொடி நான் தான் அறிமுகப்படுத்துறேன். இருந்துச்சு முன்னால, தெரியாம இருந்துச்சு, நான் ஒவ்வொரு ஊரா வந்து கொடுத்தேன். அப்போ மக்களால எழுச்சியா இருந்தாங்க. அந்த நேரத்துல அரசியல்வாதிகள் விஷம பிரச்சாரத்தை உருவாக்கி, இவன் வந்து கலவரக்காரன், இவன் எல்லா ஜாதியும் திட்டுறான், எல்லா ஜாதி பெண்களையும் பேசுறான்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு துஷ்பிரயோகத்தை பரப்பி என் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து என்னை அசிங்கப்படுத்தினார்கள். ஆனால் 45-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் எந்த சாதியையும் குறை சொல்லி பேசியது கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறியாத மக்கள், புரியாத மக்கள் இவன் ஜாதி வெறியன் என்று சொன்னார்களே தவிர, என் குலத்தை பார்த்து நான் வளர்ப்பதிலே என்ன தவறு என்று மக்களிடத்திலே கேட்டேன். அப்பொழுது சொன்னேன், தேவேந்திர குல வேளாளர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து கிடைக்கின்றார்கள் பள்ளர்கள், இவர்களை எல்லாம் ஒருதாய் மக்களாக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி 45 வருஷத்துக்கு முன்னாலே நான் தெருவா கிராமம், ஒன்றியம், கிளை, பகுதி, தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கிராமத்திற்கு மேலாக நான் கால் பறித்து பிரச்சாரம் செய்தேன். தேவேந்திர குல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாற்றார்களை குறை சொல்லி மற்ற ஜாதிகாரர்களை பேசி நான் என்னுடைய மக்களை வளர்க்கவில்லை. அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என் சமுதாயம் எனக்கு பெரியது. அவரவர் சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும், தவறில்லை. ஆனால் ஜாதி சங்கங்களை உடைத்தது யார்? ஜாதி பிரிவினைகளை விதைத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞர் கருணாநிதி அல்லவா உடைத்தார், ஜாதியை பிரித்தார், ஒருவருக்குள் ஒருவர் சண்டை இழுத்து விட்டார், பல பிரிவுகளாகி கட்சி ஆரம்பிக்க வைத்தார், கூட்டணியை கொண்டு வார்கள் என்று ஒவ்வொருத்தரையும் உடைத்தார். முதலாக உடைத்தது இஸ்லாம் சகோதரர்களை உடைத்தார் என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல் சமது என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது அப்துல் சமது ஆரம்பித்ததை உடைப்பதற்காக இப்பொழுது இருக்கின்றார் அவரை லத்தீப் அவர்களை கொண்டு வந்தார்கள். 2ஆக உடைந்தது. அதன் பிறகு நிறைய உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 முஸ்லிம் சமுதாயங்களை உடைச்சு 5 பேர் ஏகண்டவான்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்தது. தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரே ஒற்றை தலைவர் என்று சொன்னால் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லிலேயும் முள்ளிலேயும் நெருப்பிலேயும் நடக்க முடியாத நொண்டிகளாக இருந்த என்னுடைய மக்களை நடக்க வைத்து அழகு பார்த்து நாம் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் மாற்றானுக்கு அடிபடிய கூடாது என்ற ஒரு புரட்சி பாதையை உருவாக்கி வளர்த்ததை வளர்த்து இடையிலே ஒரு இடைச்செருகள், அந்த செருகள் தான் சன் டிவி மூலமாக நம் சமுதாயத்தை உடைத்து சின்ன பின்னமாக்கி கொடியையும் அகற்றிவிட்டு இன்றைக்கு சமுதாயத்தை உடைத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அல்லவா? இந்த பெருமை அவருக்கு தானே செய்யும். செட்டியார் சமுதாயம் ஒரே சமுதாயமாக இருந்தது. அதை உடைத்து 3ஆக உடைத்தார். அதில் ஒருவர்களை எங்கிடம் வா, ஒருவரிடம் அதிமுக போ என்று பிரித்தெடுத்து அவர்களையும் உடைத்திருந்தார்கள். கொங்கு வேளாளர்கள் ஒரே பிரிவாக இருந்தது. சீர்குலைத்து சின்ன பின்னமாக்கி அதிலே ஒரு பகுதியை என்னிடம் நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த சமுதாயத்தை உடைத்தார். இப்படி ஒவ்வொரு தேவர்கள் பல பிரிவுகளாக இல்லை, ஒரே தேவர் சமுதாயத்தை மட்டும்தான் இருந்தார்கள். அவர்களை உடைத்து பல பிரிவுகளை உடைத்து பிரித்தாட்டும் சூழ்ச்சியை கொண்டு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அல்லவா? பார்வர்ட் பிளாக் ஒரே கட்சி அண்ணன் கதிரவன் அவர்கள் வைத்திருந்தார்கள்.
அவர்களை உடைத்து சந்தானத்தை கொண்டு வந்தார். சந்தானத்தை உடைத்து இன்றைக்கு பல பிரிவுகள், இப்படி கட்சிகளையும் ஜாதிகளையும் பங்கு போட்டு நாடார்களுடைய சமுதாயத்தை உடைத்தார்கள், கோனார் சமுதாயத்தை உடைத்தார்கள். எல்லா ஜாதி சமுதாயத்தை உடைத்து ஜாதி வெறியை தூண்டியது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட முடியாது. அப்பேற்பட்டவர்கள் இன்றைக்கு சமத்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள், மக்களை பற்றி சிந்திக்கின்றார்களா? இன்றைக்கு நடந்த என்ன? இன்னைக்கு நாட்டில் நடப்பு என்ன? இன்னைக்கு ஒரு மந்திரி மீது வழக்கு, ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டு அவரை பிடிச்சு உள்ள